மத்திய அரசினுடைய புவிசார் அறிவியல் துறையினுடைய செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். தொடர்ந்து இந்தியா முழுவதுமே காலநிலை மாற்றம் மற்றும் இந்த காலநிலையுடைய மாற்றங்களால் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அது குறித்தான விவரமாக நம்மளோட பேசியிருக்கிறார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து இந்தியாவில் காலநிலை மாற்றத்துடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. அதை எப்படி நம்ம கணக்கிடுறோம் சார்? ஃபார்காஸ்ட்ல அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? அதாவது இந்தியா மட்டும் இல்லை, எல்லா குளோபலாக காலநிலை மாற்றம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதை நாங்கள் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மாதிரி நிறைய அங்கங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்தியா இப்போ 150 இயர்ஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் ஐஎம்டி இஸ் தேர். 150 இயர்ஸ் டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த டேட்டா ஒரு ஸ்டேட்டு அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருக்குது. பட் இந்த மாதிரி தாலுக்கு லெவலில் அப்சர்வேஷன் வேணும். ஸோ தட் நம்ம இன்னும் நல்லா மானிட்டர் பண்ணி ஃபோர்காஸ்ட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த பருவநிலை மாற்றத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டெம்பரேச்சர் கூடுறது நமக்கு மட்டும் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்குது. அது மட்டும் கிடையாது. இந்த வானிலையில் என்ன ஆகும்னா வாட்டர் வேப்பர் அது நிறையா ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். அதாவது முன்னாடி வாட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டர் 1 லிட்டர் வச்சுருந்துச்சுன்னா இப்போ 1.5 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ காற்றில் ஈரப்பதம் அதிகமாகுது. அப்போ ஈரப்பதமும் அதிகமாகுது, டெம்பரேச்சர் அதிகமாகும்னா நமக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஈரப்பதம் நடக்கிறதுனால முதல்ல அப்படி ரெயின் ட்ராப் கூடிக்கிட்டே போகும். ஒரு 1 மில்லிகிராம் வந்தோடனே கீழே வரும். இப்போ 1 மில்லிகிராமில் கீழே வராது, 2 மில்லிகிராம் தான் வரும். அப்போ வர்றப்போ அது ஹெவியாக வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டெம்பரேச்சர் கூட இந்த ஹியூமிடிட்டியும் கூடுது. அந்த ஹியூமிடிட்டி கூடுறதுனால ஹெவி ரெயின்ஃபால், அதாவது அதிக கனமழை பெய்யும். ஒரு இடத்துல அதிக கனமழை பெய்யும். மொத்த வாட்டர் இவ்வளவு தான். ஒரு இடத்துல பெஞ்சுன்னா இன்னொரு இடத்துல பெய்யாது. அதனால் 2 விதமான ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதனால் வி ஹவ் இந்த கம்மிங் டிகேட்ஸ் ஆர் கம்மிங் இயர்ஸ் மோர் அண்ட் மோர் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். வழக்கமாக வெப்பத்துடைய தாக்கங்கும் பொழுது வட இந்தியா பகுதிகளில் பெரிய அளவில் இருக்கும், கடலோர பகுதியில் அதிக அளவு இருக்கும். இந்த முறை தமிழ்நாட்டில் அதிக அளவில் வெப்பத்துடைய தாக்கத்தை உணர முடியுது. என்ன காரணம் சார்? இனி வர நாட்கள் எப்படி இருக்கும்? அதுதான் சொன்ன மாதிரி இப்போ மோர் அண்ட் மோர் ஹீட் ஏன் எப்படின்னா ஹியூமிடிட்டி அதிகமாகுதுங்க. முன்னாடி ஹியூமிடிட்டி அவ்வளவு கிடையாது. இப்போ ஹியூமிடிட்டி ஃபேக்டர் அதிகமாகிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குன்னா எல்லா பக்கமும் கடல் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அதாவது சவுதர்ன் ஸ்டேட்டில் ஹியூமிடிட்டி கான்ட்ரிபியூட்டிங் மோர். அதான் இப்போ 1 டிகிரி கூடுச்சுன்னா, இப்போ நார்த் இந்தியாவில் டெல்லியில் 1 டிகிரி கூடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ்வளோ தூரம் ஈரப்பதம் ஒன்றும் கூடாது. ஆனால் இங்கே ஈரப்பதம் கடலை சுற்றி இருக்கிறதுனால, அங்கேருந்து வர்றதுனால 1 டிகிரி கூடுச்சுன்னா யூ வில் ஹவ் மோர் இம்பேக்ட் ஹியர் வென் கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. ஏன்னா சுற்றி கடல் இருக்கிறதுனால. ஸோ தட் இஸ் வை மோர் ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெதர் யூ கேன் சே. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்னால நமக்கு தொடர்ந்து மழை இதுக்கு மேலே அதிக அளவிலான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. புயலுக்கு எப்படி சார் வாய்ப்பு இருக்குது? தொடர்ந்து நம்ம கடலுடைய வெப்பநிலையும் அதிகரிச்சுட்டே வருது, கடலுடைய உயரமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. நமக்கு புயலுடைய தாக்கம் ஒரு நாட்கள் எப்படி இருக்கும்? அதுக்கு அதிகரிக்கிற வாய்ப்பு இது இருக்கா? ஜென்ரலாக கிளைமேட் மாடல்ஸ் ப்ரிடிக்ட் சேஸ். அந்த மாதிரி கிளைமேட் மாடலில் வச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி அதாவது கடலில் டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போச்சுன்னா சைக்ளோன் இன்டென்சிட்டி அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மே ரெடியூஸ், பட் அது இன்டென்சிட்டி இப்போ முன்னாடி சைக்ளோனாக இருந்தது, இப்போ சூப்பர் சைக்ளோன் ஆகும். ஸோ அது மாதிரி நடக்கிறதுக்கு வருங்காலம் டிகேல மோர் அண்ட் மோர் இன்டென்ஸ் சைக்ளோன் வில் ஃபார்ம். நம்பர் ஆஃப் சைக்ளோன் இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியாக தெரியல, வெதர் கூடுமா குறையுமான்னு. பட் இன்டென்ஸ் சைக்ளோன் வில் டெஃபினெட்லி கோட், பிகாஸ் சைக்ளோன் இன்டென்சிஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஃபியூவல் ஓஷன் ஹீட். The ocean heat is increasing. That means you can give more fuel to the cyclone, so it will be intensified. So it will be most probably it will be intensifying more and more now in the coming decades and other things. சார், தொடர்ந்து சென்னையில் வெள்ளம் வரும் பொழுதெல்லாம் இல்லை தமிழ்நாடு வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் வானிலை ஆய்வு மையம் சரியான தகவல் கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தொடர்ந்து மாநில அரசோட மத்திய புவி அமைச்சகத்துக்கு எந்த மாதிரியான நெருக்கம் இருக்குது? அந்த உறவுகள் எந்தாவது சிக்கல் இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக உறவுலாம் சிக்கல் கிடையாது. இது எப்படின்னா ஃபோர்காஸ்ட் நமக்கு 100% ஃபோர்காஸ்ட் பண்ணவே முடியாது. எந்த வெதர் ஃபோர்காஸ்ட், ஈவன் மிட் லேட்டிடியூட் ஹையர் லேட்டிடியூட்லையும் 100% ஃபோர்காஸ்ட். வெதர் இஸ் அ கயாட்டிக் திங். எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்ல முடியும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. ஸோ நவ் வி ஹவ் ஹிட் தி டார்கெட் அபவுட் 75%. 25% ஸ்டில் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ரூவ். Okay, but at the same time the changes are happening also in reality is much more. So as always tell that we are telling that action also is important. Action is state government, whereas the forecast is from our side. So we have to work in hand
maybe we have to tell in advance to them so that they can better prepare and other things. But certain things we cannot give well in advance also. No, that is not a problem at all. I don't think any problem. Maybe the public and social media may differently, they can throw different thing. But they knows how best we are doing. We know how best they have acted. There is not at all a problem at all. ரொம்ப நன்றி சார், விரிவான தகவல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து இந்திய அரசு வானிலை துறையில் தொடர்ந்து பல மைல்களை தொட்டிருந்தாலும் 75% அளவுக்கு துல்லியமாக வானிலை முன்னெடுப்பு கொடுக்க முடிவதாகவும், வரும் நாட்களில் இன்னும் சவாலான சூழல்கள் ஏற்பட்டாலும் மிக துல்லியமான முன்னெடுப்பு கொடுப்பதற்கான முனைப்புகள் மேற்கொண்டிருப்பதா தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் மாணிக்கம்.